ஹலோ மக்களே, நான் தான் சனா. வெல்கம் டு சனா. லொகேஷன் வேற இடத்துல இருக்கிறேன் பிகாஸ் உங்க அக்கா இஸ் மேரிடு நவ். ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ரிசப்ஷன் லுக்கை நான் வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிக்க போறேன். பிகாஸ் என்னோட ரிசப்ஷனுக்கு நானே தான் மேக்கப் பண்ணிக்கிட்டே, லைக் ஃபர்ஸ்ட் ரிசப்ஷனுக்கு. சரி. அண்ட் ஆக்சுவலி மேக்கப் சூப்பரா வந்துருச்சு. உங்களுக்கு நான் தம்ப்நெயிலே அந்த போட்டோவை கொடுத்துருப்பேன். நீங்க இங்கே நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். சீரியஸ்லி ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட் வித் மை செல்ஃப் பிகாஸ் நான் வந்து என்கிட்ட இருந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ எம் அ வெரி amateur மேக்கப் லவர். சரியா, எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் டிப்ஸ் ரொம்பலாம் தெரியாது. யார்கிட்ட நான் இருக்காங்க எந்த டுட்டோரியல் கூட நான் வந்து பார்க்கல. நான் எனக்கு எது செட் ஆகுதோ என்னோட ஃபேஸ்க்கு, என்னோட அந்த ஊர் கிளைமேட்டுக்கு, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆகுமோ அதெல்லாம் தான் நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். நான் நிறைய கொண்டு வந்திருந்தேன், அது நான் வந்து மறக்க மாட்டேன். பட் என்னோட ரிசப்ஷனுக்கு அப்படின்னு நான் வந்து செப்பரேட்டா ஒரு பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டேன். பிகாஸ் அந்த நேரத்தில் தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு. அண்ட் ஐ ஹேவ் அ மிக்ஸ் ஆஃப் ஹை அண்ட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ். நீங்க வந்து உங்க பிக் டேக்காக ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஹேவ் சம் ப்ராடக்ட்ஸ். பட் அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் ஒர்க்ஸ் ஜஸ்ட் ஃபைன். ஷேடு மேட்ச் தான் நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த டுட்டோரியல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. கூட இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமிங்க்கு நான் வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட பிரைமர் கொண்டு வந்திருந்தேன். பட் அதை நான் பெருசா யூஸ் பண்ணல. எனக்கு நைட் வந்து ரொம்ப எல்லாம் மேக்கப் இங்கெல்லாம் தெரியாது. ஆக்சுவலி நான் மறந்துட்டேன் அந்த பிரைமர் போடுறதுக்கு. பட் போடாட்டாலும் எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியல. அதை நான் வந்து சொல்ல ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு கிரிப்பிங் பிரைமர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது இந்த மார்ஸோட க்ளோ கிரிப்பிங் பிரைமர். எல்ஃபுமே நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். பட் ஐ ட்ரஸ்ட் திஸ் ஒன். இது வந்து எனக்கு ஒரு டூயி ஃபினிஷும் கொடுக்கும். ஸோ அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து கலர் கரெக்டிங் பண்ணிக்கிட்டேன். கலர் கரெக்டிங்ல ஐ டிட் 2 ஸ்டெப்ஸ் பிகாஸ் எனக்கு வந்து இந்த மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலந்து இருக்கும். ஸோ ரெட் கலந்து இருக்கும் போது நான் வந்து என்னோட ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் நோ யூஸ். ஸோ நான் வந்து என்னுடைய கிரீன் கன்சீலரையும் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து இந்த நோஸ் பக்கத்துல சம்டைம்ஸ் வந்து ரெட் ஆகும். ஸோ அங்க நான் வந்து இந்த கிரீன் கலரை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த நோஸை சுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு லைட்டா அதுல வந்து போட்டுக்கிட்டேன், சின்னதா வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக. உங்களுக்கு வித்தியாசம் எந்த அளவுக்கு கேமரால தெரியுதுன்னு தெரியல. பட் இப்போ இது வந்து என்னோட ஸ்கின் கலராகவே மாறிடுச்சு. கிரீன் வந்து நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ்ல எங்கேயாவது ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா யூஸ் கிரீன் கலர் கரெக்டர். நார்மலா நான் வந்து இங்கெல்லாம் போட மாட்டேன். ஸோ அங்கெல்லாம் கலர் கரெக்டே பண்ண மாட்டேன். பட் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் வரும்போது இங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போட வேண்டியது வரும். அது ரொம்ப ப்ரெசைஸாலாம் பண்ணணும்னு தேவையில்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பில்ட் பண்ணிக்கணும், அதுதான் கீ. ஏன்னா நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா கேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால மாற்ற முடியாததை. அதுக்கப்புறமா ஐ யூஸ்ட் திஸ் ஒன் ஃப்ரம் எல்ஃப். இது வந்து அவங்களுடைய ஹேலோ ஃபில்டர். இதை நான் வந்து எனக்கு அந்த ஒரு க்ளோ வேணும்னு அந்த டைம்ல தோணுச்சு. ஸோ அதனால நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். இது நார்மலா எனக்கு வந்து லைட் ஃபேஸ்ல எங்க ஹிட் ஆகுமோ அங்க மட்டும் போட்டுட்டேன். இங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. அங்க எனக்கு லைட் ஹிட் ஆகும் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஆயிலி ஆனதுக்கு அப்புறம். அதை வந்து தடுக்க முடியாது. ஸோ அதை நான் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ லைட்டா போட்டு கெட் தட். நெக்ஸ்ட் அந்த ஆரஞ்ச் கன்சீலரை நான் வந்து இது பண்றதுக்கு இந்த மார்ஸோட கேன்சல் கன்சீல் யூஸ் பண்ணிக்க போறேன். காய்ஸ் த பெஸ்ட் யூ காய்ஸ். நைட் வரைக்கும் அப்படி இருந்துச்சு. ஹிட் ஆன பிறகும் போகவே இல்லை. இந்த 4 இடத்துல நான் வந்து மெயினா வச்சுக்கிறேன். நான் வந்து கிரீன் போட்ட இடத்துல இதை போட போறது இல்லை. பிகாஸ் ஃபவுண்டேஷன் வந்து அங்க ஆல்ரெடி நான் வந்து 2 லேயர் கொடுக்க வேண்டியது வரும் எனக்கு. ஸோ அதனால நான் வந்து என்னோட மேக்கப்புக்கு ஸ்பஞ்ச் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஐ ஒன்லி யூஸ் ப்ரஷ். பிகாஸ் நான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி எனக்கு வந்து அதுவே ரொம்ப பழகி போச்சு. இப்போ ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணனால எனக்கு வந்து அந்த கவரேஜ் வந்து எனக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் எனக்கு தெரியாதா. ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் யூசிங் லைக் ஆல் த ப்ரஷஸ். நான் வந்து இப்போ அந்த பேக்கோட 231 ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து இந்த 30 இயரோட குஷன் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷேட் 34W டாஃபி. எனக்கு வந்து இது கொஞ்சம் எல்லோவா தான் இருக்கும். பட் நம்ம வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் என் ஃபேஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே மஞ்சையா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஐ ஹாவ் வெரி வார்ம் அண்டர் டோன். ஸோ உங்க அண்டர் டோன் ரொம்ப முக்கியம். ஷேடும் முக்கியம், அண்டர் டோனும் முக்கியம். தெரியுதா? இதுல வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியாது என்னோட ஃபேஸுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும். அதுவும் இல்லாம இந்த ஃபவுண்டேஷன் நான் மெயினா சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி 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 லைட் வெயிட் வித் ஃபுல் கவரேஜ். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த சைடுக்கும் இந்த சைடு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்து மொத்தமா ஒன்னாயிடுச்சு. இப்படிதான் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் இருக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க கரெக்டான ஷேட் மேட்ச் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா. அதுவும் இல்லாம இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப மேட் ஃபினிஷும் கிடையாது. இட்ஸ் லைக் செமி சாட்டின் மேட். ஸோ அதனால ஃபேஸ்ல வந்து ஹெவியா அண்ட் கேக்கியா தெரியாது பாக்குறதுக்கு கூட. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன் யூ கைஸ். நம்ம தமிழ்நாட்டுல கல்யாணம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து
என்னதான் ஹியூமிடான பிளேஸா இருந்தா என்னதான் வெக்கடிக்கிற பிளேஸா இருந்தாலும் இது வந்து சர்வைவ் ஆயிடும். இந்த இடத்துலயும் மேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வெட் ஆச்சுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கதான் ஆகும். அதனாலதான் நான் வந்து பெருசா டுட்டோரியல் எதுவும் பார்க்கல. நம்ம ஃபேஸ் வந்து நமக்கு தான் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆப்வியஸ்லி கேமரால மேக்கப் போட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் உண்டோ. ஸோ அந்த ஒரு தைரியத்துல ஐ வெண்ட் இன் அண்ட் இட் டர்ன்ட் அவுட் கிரேட். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுது. பிகாஸ் இந்த ஸ்பஞ்ச்ல வந்து பிளெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. ஸோ ஃபேஸ்ல வந்து எல்லா நுணுக்கத்திலையும் கொண்டு போறது கொஞ்சம் டைம் ஆகும். பிளஸ் பிளெண்டிங் இஸ் த கீ. எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்க வந்து பிளெண்ட் பண்ணதான் உங்க ஃபேஸ்ல வந்து நல்லா சீம்லெஸ்ஸா ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் மிச்சம் இருக்கிறத மட்டும் தான் நான் வந்து நெக்ல கொண்டு போய்கிட்டேன். பிகாஸ் தேர் இஸ் நாட் மச் டிஃபரன்ஸ் இந்த ஃபவுண்டேஷனுக்கும் என்னோட கழுத்துக்கும் தெரியுதா. இங்க வந்து ஷேடோ அடிக்கிறதுனால உங்களுக்கு வேற ஷேட்ல தெரியுது. மற்றபடி there's not much difference. அப்கோர்ஸ் இப்போ வந்து ஃபேஸ் வந்து எனக்கு வேற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அப்படி பாலிஷா இருக்குது மொத்தமா ஒரே கலர்ல. ஸோ லெட்ஸ் கான்டோர் நான் வந்து பெருசா பண்ணிக்கல. ஐ யூஸ்ட் திஸ் ஒன் ஃப்ரம் டிப்ஸி பியூட்டி. இது வந்து அவங்களோட கான்டோர் சில்க் குஷன். பட் இது வந்து பெருசா கான்டோரிங் ஷேட்லாம் கிடையாது. இதை நான் வந்து இங்க லைட்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்க சின்னதா ஒரு வார்ம்த் வர்றதுக்கு. அண்ட் பிரான்சர் எப்பவுமே மேல பார்த்து பிளெண்ட் பண்ணுங்க. தெரியுதா? இப்போ ஒரு வார்ம்த் தெரியுதா? அதுதான் கீ. நீங்க என்னதான் நல்ல ஃபவுண்டேஷன் மேட்சா நீங்க வந்து போட்டாலும் பிரான்சர் இல்ல அப்படின்னா நம்ம டஸ்கி ஸ்கின் டோனுக்கு மேக்கப்ல ஒரு டெப்த் இருக்கவே செய்யாது. பிளஷுக்கு ட்ரஸ்ட் மீ, யூ வாண்ட் டு டேக் இட் ஸ்லோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி இந்த ஃபே பியூட்டியோட ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த கலர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அதுவும் நைட்டுக்கு வந்து ரொம்ப டார்க்கான கலரா எனக்கு பட்டுச்சு. ஸோ ஐ யூஸ்ட் திஸ் ஒன். இது வந்து சிம்பிளி நாமோட ஒரு blush in the shade rosy pink or partner in crime. I think இதை நான் வந்து அந்த சேம் bronzer brush தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மார்க்ஸோட ஒரு brush, my favorite one. It's so subtle but it is so pretty. அதுவும் பிரைட் மேக்கப்ல வந்து blush வந்து நீங்க கொஞ்சம் கம்மியா தான் கொண்டு போகணும். நீங்க நேர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சட்டிலா தான் தெரியும். அப்படின்னாதான் நீங்க பிளஷ் கரெக்டா போட்டுருப்பீங்கன்னு அர்த்தம். which is why I'm using a very light shade. and நான் வந்து cream blush வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து பவுடருக்கு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். பிகாஸ் என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் எல்லோ அண்டர்டோன்ல இருக்கிறது ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுனால ஐ யூஸ்ட் அ டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது வந்து பேக்கோடது 02 டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். அதை நான் வந்து அன்னைக்கு ப்ராஷோட ஸ்பஞ்ச் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு நல்லா ப்ராஷ் ஸ்பஞ்சை கண்டுபிடிக்க முடியல. ஐ ஹேவ் திஸ் ஒன் ஃப்ரம் மார்ஸ். ஐ திங்க் சேம் குவாலிட்டி சேமா தான் இருக்கும்னு நினைச்சேன். பிகாஸ் ப்ராஷ் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஆல்வேஸ் டேக் தி எக்ஸஸ் ஆஃப். அதுக்கப்புறமா மெயினா நான் வந்து எனக்கு எங்க ஆயில் வருமோ அங்க நான் வந்து பேக் ஸ்லாஷ் செட் பண்ணிக்கிட்டேன். பவுடர் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு நீங்க பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபேஸோட ஜெல் ஆயிடும். அப்புறம் இங்க கொஞ்சமா ஒரு டெஃபினிஷனுக்காக. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு நான் வந்து இந்த எல்ஃபோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஐ லவ் திஸ் ஷேட் ஆன் மீ. பட் இதுல அந்த அளவுக்கு பெர்சிஷன் கிடைக்காது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ப்ரஷ் ஷேட், ஆல்வேஸ் ப்ரஷ். அதுக்கப்புறமா நான் வந்து அதை செட் பண்ணிக்கிறதுக்கு, பிகாஸ் என்னோட ஐப்ரோஸ் வந்து கீழே வந்துடும். செட் பண்ணிக்கிறதுக்கு ஐ யூஸ்ட் திஸ் ஒன் ஃப்ரம் ரோமேண்ட். இது வந்து ஆக்சுவலி அவங்களுடைய ஒரு ப்ரௌன் மஸ்காரா. பட் இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அந்த ஹோல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுல. பிளஸ் இது வந்து ப்ரௌன் கலருங்கிறதுனால ரொம்ப என்ன சொல்றது, பிளாக் மாதிரி ரொம்ப அப்பட்டமா தெரியாது. இது வந்து ஒரு டின்ட்டும் கொடுக்கும். அட் த சேம் டைம் இட் வில் கீப் யுவர் ஐப்ரோஸ் இன் பிளேஸ். பிகாஸ் நான் வந்து இன்னும் நல்ல ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் அஃபோர்டபுளா இருக்கிறதுல ஆர் மிட் ரேஞ்ச்ல நான் வந்து கண்டுபிடிக்கல. ஸோ ஐ ஆல்ரெடி ஹேட் திஸ். தேதான் டிஃபரன்ஸ் இஸ் சட்டில் பட் இட் இஸ் ரியலி குட். நெக்ஸ்ட் காஜலுக்கு நான் வந்து இந்த மேக்கோட ஒரு காஜல் நான் வந்து வாங்கியிருந்தேன். பிகாஸ் எனக்கு தெரியும் என்னோட ஐஸ்ல காஜல் ரொம்ப நினைக்காதுன்னு. பட் திஸ் ஒன் சர்வைவ் ஃபார் லைக் 4 hours அப்படிதான் இருந்துச்சு என்னோட கண்ணுல. ஸோ இதை நான் வந்து என்னுடைய லோவர் லேஷ் லைன் அண்ட் என்னுடைய அப்பர் லேஷ் லைன்ல போட்டுக்கிட்டேன். பிகாஸ் ஐ மேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. காஜல் போட்டதுக்கு அப்புறம் தான் ஐ வில் லுக் அலைவ். ஸோ அதனால நான் வந்து காஜலை மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே. நெக்ஸ்ட் ஐ மேக்கப்பை நான் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டேன். ஐ ஷேடோவை நான் வந்து என்ன போட்டேன்னு பாத்தீங்கன்னா என்னோட பிரான்சர் எடுத்து இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். அப்போ பிரான்சரை காணல. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஷேட் ஃப்ரம் ஹுடா பியூட்டி. இது நான் யூஸ் பண்ணல. என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் பிரான்சர் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இட் வில் கிவ் யூ லைக் திஸ் வார்ம்த் டு யுவர் ஐலிட். உங்க ஐலிட் ஆல்ரெடி பிக்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா குட் திங். இது மேல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைட்டா செட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களோட நேச்சுரல் பிக்மெண்டேஷனை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இந்த மேபிளோட சிட்டி மினி பேலட் எடுத்துட்டு அதுல இருக்கிற இந்த பிரான்ஸ் ஷேடை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஷேடு மாதிரி இருக்கும். தெரியுதா? சோ குட்.
ரொம்ப சட்டிலா இருக்கும். அதுதான் வேணும் எனக்கு. அண்ட் நான் வந்து என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஐலைனர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ டிட் அ வெரி ஸ்மால் விங்க். என்னோட ஐ ஷேப்புக்கு இது வந்து கரெக்டா இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இட் இஸ் ஃப்ரம் நிக்ஸ். இது வந்து அவங்களுடைய பென் ஐலைனர். டவுட்டோட தான் நான் வந்து போட்டேன். டே ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இட் சர்வைவ். அண்ட் ஃபார் மஸ்காரா நான் வந்து இந்த லாரியலோட பேனரோமா மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து மேக்கோட மஸ்காராவும் கொண்டு வந்திருந்தேன். பட் ஐ லைக் திஸ் ஒன் பெட்டர் தேன் தட் ஒன். திஸ் மஸ்காரா இஸ் சோ குட். இவ்வளவு வால்யூம்ல எனக்கு நார்மலா கிடையவே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் என்னோட மேக்கப்பை செட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து 2 கொண்டு வந்தேன். ஒன்று எல்ஃபோட பவர் செட்டிங் மிஸ்ட். பட் அது வந்து எனக்கு தேவைப்படலை. பிகாஸ் என்னோட மேக்கப் வந்து உங்களுக்கு கேமரா தெரியறது வரைக்கும் ரியல் லைஃப்ல இட் லுக்ஸ் வெரி ஸ்கின் லைக். பிகாஸ் நான் கொண்டு வந்த ப்ராடக்ட் அப்படி, யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் அப்படி. ஸோ நான் வந்து என்னோட மேக்கப்பை செட் பண்றதுக்கு, லாங் லாஸ்டிங் ஆக்குறதுக்கு மட்டும் நான் இந்த அர்பன் டிகேயோட ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து உங்க மேக்கப்பை கொஞ்சம் செட்டும் பண்ணும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். கிரேட் ப்ராடக்ட். அதை அப்படி காய விட்டுருங்க. டு நாட் டிஸ்டர்ப் இட். அண்ட் என்னோட லிப்ஸுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த கலர் கெமிஸ்ட்ரியோட லிப் கிரையான் இந்த ஷேட் ரைசன். ஐ லவ்ட் த ஷேட் ஃபார் த ட்ரெஸ். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அங்கங்க இழக ஆரம்பிச்சிச்சு, விச் வாஸ் எக்ஸ்பெக்டட். பிகாஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க வேண்டிய எனக்கு அவசியம் வரல. அது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க டச் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. எனக்கு கொஞ்ச நேரம் போக போக இது வந்து இவ்வளவு கிளாஸியா தெரியாது. அது வந்து செட் ஆயிடும், மேட் ஆயிடும். ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் இட். அண்ட் இந்த கலர் ட்ரெஸ்க்கு இது வந்து கேவலமா தெரியுது. மற்றபடி இட் வாஸ் சோ குட். ஒரு ஃபுல் கிளாம் வித் அ வெரி வெரி நேச்சுரல் ஃபினிஷ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட் வித் மை டேலண்ட். இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு அப்பவே இருந்திருந்தது அப்படின்னா, என்னால் இவ்வளவு பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா, நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டே புக் பண்ணிருக்க மாட்டேன். பட் அது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி இருந்திருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து என் மேக்கப்பை வந்து ஒரு 30-40 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். அதுவும் இல்லாம ஹேர் ஸ்டைல் துமாங்களுக்கு பண்ண தெரியாது. ஹேர் ஸ்டைல் முந்தின நாள் என்னோட ரிசப்ஷனுக்கு என் ஃப்ரெண்டு தான் பண்ணி விட்டுருந்தா. சூப்பரா பண்ணி விட்டுருந்தேன். எங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் நிறைய கிடையாது. அவளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பெருசா கிடையாது. மற்றபடி சூப்பரா பண்ணி விட்டுருந்தா அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி. அண்ட் ட்ரெஸ் வந்து லெஹங்கா தான். மற்றபடி கல்யாணத்துக்கு வந்து நம்மளுக்கு ஆளை கூப்பிடல அப்படின்னா வெறும் சாரி கட்டி விடவும் தலையை கட்டி விடவும் வருவாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆக்சுவலி. ஸோ ஏன் உங்களுக்கு வேற டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறது வரைக்கும் டாடா.